ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Urban Lady at Work. இன்றைக்கு நம்ம vlogல நம்ம பார்க்க போகிறது ஆலு ரோட்டியோட ஸ்டஃபிங்கை வைல் ரோல் பண்ணும்போது அது வெளியே வராமல் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு ரொம்ப சிம்பிள் டெக்னிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அந்த டோ பார்த்திங்கன்னா மைதாவில் இருக்கணும். ஸோ மைதாவில் டோவை எடுத்துருங்க. ஒரு ரோட்டி சைஸ்க்கு ஒரு பால் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை கப் ஷேப்பில் மோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபார்மில் அதை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ உங்களுடைய பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை அதில் டம்ப் பண்ணணும். ஸோ பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ஜஸ்ட்டு 1.5 to 2 teaspoon ஆஃப் பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ அதை ஒரு குட்டி பால் மாதிரி ரோல் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த கப் ஷேப்குள்ளே அழகாக அதை ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த வெளியே இருக்கிற அவுட்டர் சைடு அது எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து அகெயின் நம்ம அதை பால் மாதிரி ஆக்கணும். ஸோ இப்போ அகெயின் பால் மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃப்ளாட்டன் பண்ணணும். ஸோ ஃப்ளாட்டன் பண்ணும்போது நான் உங்களுக்கு புரியும், அந்த மாவு வெளியே வரலை, உள்ள ஸ்டஃபிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே இருக்குது அண்ட் வெளியே இருக்கிற மாவு நல்லா ஹோல்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் உங்களுடைய ரோலர் போர்டில் வச்சு இப்போ ஃப்ளாட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி மைதாவில் அகெயின் டஸ்ட் பண்ணிவிட்டு ரோலர் போர்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கையாலே நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரோலர் பின்னை வச்சு ரொம்ப சாஃப்டாக ரோல் பண்ணி எடுக்கணும். ஸோ நார்மல் ரோட்டி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுவோம், பட் இப்போ ஆலு ரோட்டின்றதுனால we have to do it very soft. ஸோ இதோடைய ஸ்டஃபிங் ரொம்ப ஈஸி. உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதில் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உங்களுக்கு வேணும்னா புதினா போட்டுக்கலாம், அண்ட் சீரகம், மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாமே ராவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். அண்ட் இது ஒரு மகாராஷ்டிரியன் ரெசிபி. ஸோ அங்கே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் அந்த ரோட் சைட் ஷாப்லலாம் ஆலு பராட்டா கிடைக்கும். ஸோ இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். வைல் ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமாக ஆயிலை ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணால் தான் ஆலு பராட்டா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஸோ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி டபுள் சைடு ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆலு பராட்டா ரெடி ஆகிடும். அண்ட் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் ஜஸ்ட்டு கர்ட் வச்சு சாப்பிட்டாவே போதும். கர்டில் கொஞ்சமாக ஜீரா தூள், சால்ட் போட்டாலும் பெட்டராக இருக்கும். இல்லைன்னா க்ரீன் சட்னி மாதிரி வேணும் அப்படின்னா கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சீரகம் போட்டு அரைச்சிட்டு அதை கர்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே டாப்பிங் கொஞ்சம் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மிளகாய் தூளும் சாட் மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி அதை டாப்பிங்காக ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களுடைய எல்லா சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.